யாரா நீ? நான் ஏன்டா உன் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறோம் இல்லைங்க. நீங்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறீங்க தெரியுமா? உங்கள் கூட இருந்து உங்களை முன்னேற்றணும்னு ஆசைப்படுறவங்க நான் இந்த ராஜலக்ஷ்மி. நம்பி ஜாயின் பண்ணுங்கள். Hi family, எப்படி நல்லா இருக்கீங்களா? ஸோ கிளாஸ் நம்பர் 57 யூனிட் 5ல சப்ளிமெண்ட்ரி பார்க்குறோம். வென் இன்ஸ்டிங்க்ட் ஒர்க்ஸ், உள்ளுணர்வு வேலை செய்யும் போது. ஆனா சிவல் தான் எழுதியிருக்காங்க, அவங்க பார்க்கலாம். ஆனா சிவல் வாஸ் அன் இங்கிலீஷ் ரைட்டர். அவங்க வந்து ஒரு இங்கிலீஷ் ரைட்டர் தான். சில்ட்ரன்ஸ் கிளாஸுக்கு எழுதுவாங்க. பிளாக் பியூட்டி ஆல் தட் ஹேஸ் டு பி கம் டு பி ட்ரீட்டட் as a சில்ட்ரன்ஸ் புக். அது சில்ட்ரன் புக்குன்னு மாற்றிட்டாங்களாம். இட் வாஸ் ஒரிஜினலி மீன் ஃபார் தோஸ் ஹூ டுக் கேர் ஆஃப் ஹார்சஸ். She talks about kindness, sympathy and understanding in the treatment of horses. Horses பற்றி தான் எழுதியிருக்காங்க, அவங்க பார்க்கலாம். One morning in the autumn, my master had to go on a long journey. John harnessed me to the new cart. I liked to pull as it was very light and the high wheels rolled along so smoothly. இமேஜ் பாருங்கள், குதிரை பேசுகிற மாதிரி தான் கணக்குங்க. சரிங்களா? ஒரு நாள் காலையில் என் மாஸ்டர் வர்றாரு, ரொம்ப தூரம் பயணிக்க போகிறாரு. என் மேலே வந்துட்டு அந்த வண்டி வந்து கட்டுறாரு. சரிங்களா? வண்டியை கட்டிட்டு ரெடி ஆகிறாரு. லைட் வெயிட்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? பெரிய வீல்ஸ் இருக்குது, ஸ்மூத்தாகவும் இருக்குது அப்படின்றாங்க. இட் வாஸ் அபவுட் ரெயின், மழை பெய்கிற காலமாக இருக்குது. த வெதர் வாஸ் வெரி விண்டி, ட்ரை லீவ்ஸ் ப்ளூ அக்ராஸ் த ரோடு. மாஸ்டர் ஜான் அண்ட் ஐ வெண்ட் along merrily till we came to the toll gate at the entrance to the low wooden bridge. இது மழை பெய்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப வெதரியாகவும் இருக்குது, எல்லாம் ட்ரையாக இருக்குது லீவ்ஸ்லாம். ஓகேங்களா? மாஸ்டர் ஜானும் இந்த குதிரையும் போகுதான். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு உடன் பிரிட்ஜ் இருக்குது. அந்த டோல்கேட்டுக்கு வந்து என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டாங்க இவங்க. த ரிவர் பேங்க்ஸ் வேர் ஃபேர்லி ஹைட் ஸோ த பிரிட்ஜ் இன்ஸ்டெட் ஆஃப் ரைசிங் இன். அந்த உடன் பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிவருக்கு மேலே இருக்குது. மழை அதிகமாக பெஞ்சதால் ஓகேங்களா, அது வந்து கிட்டத்தட்ட அந்த ஃபுட் இருக்குல்ல, இவங்க வந்து அந்த நடக்கிற இடத்துல தண்ணி வந்து அதுக்கிட்ட இருக்குது. பட் ஆனால் யாரும் பயப்படனா, சைட்லலாம் அந்த கைப்பிடி இருக்கிறதால எல்லோரும் நிம்மதியாக இருக்காங்க. ஸ்டடியாகவும் இருக்குது ரெண்டு சைட்லேயும். த மேன் அட் த டோல் கேட் செட் தட் த ரிவர் வாஸ் ரைசிங் ஃபாஸ்ட். ரிவர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதிகமாகிட்டே இருக்குது. ஹியர் ஃபிட் இட் வுட் பி ஏ பேட் நைட். இன்றைக்கி நைட்டு கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. மெனி ஆஃப் த ஃபீல்ட்ஸ் வேர் ஆல்ரெடி அண்டர் வாட்டர். நிறைய இடங்கள் வந்து தண்ணி கீழே போயிடுச்சு, தண்ணி வந்து மூழ்கிடுச்சு அப்படின்றாங்க. இன் ஒன் லோ பார்ட் ஆஃப் த ரோட் the water was halfway up to my knees. கிட்டத்தட்ட ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நீஸ் வரையும் தண்ணி இருந்துச்சு அப்படின்னு. பட் த காட் வாஸ் ஸோ குட் அண்ட் மாஸ்டர் ட்ரோவ் ஜென்ட்லி ஸோ இட் டிட் நாட் மேட்டர். ஆனால் காட் வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு, ஏன்னா மாஸ்டர் வந்து பொறுமை நிதானமாக தான் ஓட்டினார் அப்படின்னு. when we got into the town I had a good wait. நாங்கள் டவுனுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் நல்ல ரெஸ்ட் எடுக்க டைம் கிடச்சிது. மாஸ்டர்ஸ் பிஸ்னஸ் kept him for a long time. மாஸ்டரோட பிஸ்னஸ் பண்ண போயிருந்தாரில் அது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். So we could not start for home till late in the afternoon. By then the wind was much stronger and I heard master say to John that he had never been out in such a bad storm. We went through a wood where great branches were swaying about like twigs and the wind made a terrible rushing sound. I wish we were out of this wood, said my master. ஆக்சுவலாக அவங்க மாஸ்டர் வந்து பிஸ்னஸ் பண்ண போயிருந்தாலும் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, லேட் ஆகிடுச்சு. ஸோ மதியத்துக்கு மேலே தான் கிளம்ப போகிறாங்க. அவர் வந்து சொல்லிட்டுருக்காரு, பேசிகிட்டு இருக்காருங்க. ஐயோ இவ்வளோ பேடான இந்தமாரி ஒரு புயல் வந்து நாங்கள் போனதே இல்லை, இவ்வளோ தண்ணி இருக்கும்போது நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதே இருக்குது, மோசமாக இருக்குது, தண்ணியெலாம் இதாக இருக்குது, எப்படி போகிறோன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. எஸ் சார், ரிப்ளைட் ஜான். ஐ ஹோப் நோ பிரான்ச்சஸ் ஃபால் டவுன் ஆன் அஸ். எதுவும் வந்து எங்கள் மேலே உள்ளாமல் இருந்தால் போதும். த வேர்ட்ஸ் வேர் ஹார்ட்லி அவுட் ஆஃப் ஹிஸ் மவுத் when there was a groan and a splitting sound. Then a oak tree that had been torn up by the roots came crashing down and fell right across the road in front of us. அவர் சொல்லி முடியல, அங்கேருந்து ஒரு மரம் வந்து பொத்துன்னு விழுந்துருச்சு, உடஞ்சி இவ்வளோ சத்தம் கேட்குது. I will never say I was not frightened of, for I was. I stopped still trembling. Of course I did not turn around or run away. I was not brought up like that. John jumped out and in a moment I was standing by my head. He held my bridle and calmed my nerves.
நான் என்றைக்குமே இந்த மாதிரி மரம் விழுந்துன்னா டப்புன்னு இந்த ஓனர் வந்து மாஸ்டர் வந்து ஏறி டப்புன்னு நின்று விழுந்து காம் பண்ண வராரு. ஆனால் இது என்ன சொல்கிறேன், நான் இந்தமாதிரி சுவிட்சர்லாம் வந்து பயந்ததே கிடையாது, நான் அந்த மாதிரி தான் வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லுது. தட் வாஸ் க்ளோஸ், வாட் ஷெல் வி டு நவ் ஆஸ்க்டு மை மாஸ்டர். அது வந்து ரொம்ப க்ளோஸு, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிட்டு யோசிக்கிறாரு, கேட்குறாரு. வெல் சார், வி கேன் ட்ரைவ் ஓவர் த பிக் ட்ரீ and we cannot get round it. We must go back to 4 crossways. Then it would be about 6 miles before we get to the wooden bridge again. It will make us late, but Black Beauty is fresh. Black Beautyனாக்கா நம்ம குதிரையை தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? என்ன நடக்குதுன்னா, அது விழுந்துருச்சு இல்லை, மரம் இருந்தால் சும்மா அது வெளியே போக முடியாது, சுற்றி தான் போய் ஆகணும். கிட்டத்தட்ட 6 மைல் எக்ஸ்ட்ரா போகணும் அந்த வுட்டன் பிரிட்ஜுக்கு போகணுன்னா, வேறு வழி இல்லை. பட் பரவாயில்ல, நம்மளோட குதிரை வந்து தெளிவாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதனால போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. This happened sometimes when the river was flooding, so master did not stop. We were going along at a good speed. நாங்கள் வந்து நல்ல ஸ்பீடில் தான் போயிட்டுருக்குறோம். But the moment my feet touched the ground, the first part of the bridge, I felt sure that something was wrong. I dared not go forward. I made a dead stop. அதாவது பிரிட்ஜை தொட்டோன்னே குதிரைக்கு தெரிஞ்சிச்சிங்க ஏதோ தப்பாக இருக்குன்ட்டு, அதனால் அடுத்த ஸ்டெப்பு ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்கல. இதுக்கு அப்படியே டெட் ஸ்டாப், இதுக்கு மேலே எடுத்து வைக்க முடிஞ்சிச்சு. Go and beat said my master and gave me a touch of the whip, but I dared not move. He gave me a sharp snap of the whip. I jumped, but I dare not go further. அதாவது மாஸ்டர் வந்து போப்பா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அது வந்து போக மாட்டேங்குது, நவர மாட்டேன். அப்புறம் அடித்து பார்க்குறாங்க, சுத்தமாக நவர மாட்டேங்குது. There is something wrong sir, just said John. He got down from the cart and came to my head. He took hold of my bridle and tried to lead me forward. ஏன்னா வந்து முன்னாடி வந்து அந்த குதிரைக்கு ஒன்று போட்டுருவாங்க, அதை பிடிச்சி இழுக்க பார்க்குறாரு. கமெண்ட் படி, வாட்ஸ் த மேட்டர்? Just then the other man at the toll gate on the other side ran out, flashing a torch like a madman. அந்த டோல்கேட் வேகமாக ஒருத்தன் ஓட்டிடுறான், லைட் அடிக்கிறான். வராதிங்க சொல்கிற மாதிரி பார்க்குறான். ஹை ஸ்டாப், ஹி கிரைட். அழுதுகிட்டே சொல்கிறான், வராதிங்க வாட்ஸ் த மேட்டர்? ஷவுட்டட் மை மாஸ்டர். The bridge is broken in the middle. Part of it has been carried away by the flood. If you come any further, you will be in the river. பிரிட்ஜில் நடு வந்து உடஞ்சிருக்கு, வராதிங்க, ஃப்ளட் எடுத்துகிட்டு போயிடுச்சு. எனக்கு அழுதுகிட்டே கத்துறான். தேங்க் காட் செட் மை மாஸ்டர். மாஸ்டர் அப்பா சந்தோஷம் அப்படின்றாரு, கடவுளுக்கு நன்றி அப்படின்ட்டு. You really are a beauty, said John. As he took hold of my bridle and gently turned me around. அப்பா நீ நல்ல பியூட்டி, ஹார்ஸ் வந்து தொட்டு கொடுத்து தடை கொடுக்குறாரு, நல்லது, நீ நல்ல குதிரை அப்படின்றாரு. I could not tell him what the problem was, but I knew very well that the bridge was not safe. எனக்கு சொல்ல தெரியல என்ன பிரச்சனைன்ட்டு, ஆனால் எனக்கு தெரியும் இந்த பிரிட்ஜ் சேஃப் இல்லைன்ட்டு. The wind seemed to have settled down. It grew darker and darker, stiller and stiller. I trotted softly along, the wheels hardly making a sound on the soft wet road. அங்கே தான் இருக்கிறாங்களாம், அமைதியாக இருக்காங்களாம், ரொம்ப டார்க் ஆகிட்டே இருக்குதான். Then Master John told that God has given people brains by which they can find things for themselves. He said, however, God had given animals a special knowledge which did not depend on thinking things out and was much quicker to respond to danger. This instinct in animals, he said, had often saved the lives of men. அது கடவுள் எப்படி மனிதர்களுக்கு வந்து பிரெயினை கொடுத்து இந்தமாரி என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது ஒரு அறிவு கொடுத்துருக்காரோ, அதேமாரி அனிமல்ஸுக்கு இந்தமாரி ஸ்பெஷல் நாலேஜ் கொடுத்துருக்காரு. ஒரு டேஞ்சர் இருக்குனாக்கா கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி அந்த உள்ளுணர்வு வச்சு அது வந்து செயல்படுற மாதிரி அப்படின்னு சொல்கிற மாதிரி. இதனால் நிறைய பேர் உயிர் பிழைக்கிறாங்க அப்படின்றார். John had many stories to tell of dogs and horses and the wonderful ways they had saved the lives of people. He thought many people did not take very good care of their animals or make friends with them as they should do. அவர் வந்து இன்னும் நிறைய நாய்களாக இருக்கட்டும், குதிரைகளாகட்டும், இதுமாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுது, நல்ல விஷயங்கள் பண்ணுது, நிறைய பேர் உயிரை காப்பாற்றுதுங்க. ஆனால் யாரும் வந்து அதுங்களை வந்து ஒழுங்காக கேர் எடுத்துக்கிற மாதிரி தெரில, அதுங்களை வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக பார்த்துக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறது. At last we got back to Master's house. We saw that all the lights were on. As we came up to the door, Mistress ran out to greet Master. ஒரு வழியாக அங்கே வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். அங்கே லைட்டெல்லாம் எரியுது. மாஸ்டருடைய ஒய்ஃப் வந்து வேகமாக வந்துட்டு மாஸ்டர் பார்க்குறாங்க. ஆர் இஸ் சேஃப் மை டியர்? ஓ, ஐ ஹேவ் பின் ஸோ worried about you. Did you have an accident? நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறா. அப்போ அதுக்காக நீங்கள் எதுவும் ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கல அப்படின்ட்டாங்க. நோ மை டியர், பட் இஃப் Black Beauty had not been wiser than we were, all three of us would have been drowned at the wooden bridge. நம்மளை Black Beauty தான் காப்பாற்றிருக்கு, இல்லைனாக்கா நம்ம காலி எடுப்போம் அப்படின்றாங்க. They went into the house and heard no more. John took me to the stable. Oh, what a good supper he gave me that night. And then a really thick bit of straw. I was grateful for everything and for I was tired. வீட்டுக்கு ஒன்று நல்ல சாப்பாடு கிடைக்குது, சாருக்கு நிம்மதியாக இருக்கார், நல்ல சாப்பாடு சொல்லி சாப்பிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நல்ல நைட்டு சொல்லிட்டு நிம்மதியாக தூங்குது. ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்கும்ல. ஸோ அதுக்கான மீனிங்ஸ்லாம் பார்த்துக்கோங்க.
ஓகே, வேறு எதுவும் முக்கியமானது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் பார்க்கலாம். பை ஃப்ரம் டெக்னாலஜி வெஸ்ட்.